இந்த படம் வந்து யாருக்காகவோ நல்லா வருதோ இல்லையோ, ப்ரொடியூசருக்காக இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்தாங்க. ஐஸ்வர்யா அவங்க சொன்ன மாதிரி, ஐஸ்வர்யா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் போல் இருக்கு, எனக்கு இப்போ தான் பழக்கமானாரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸே இல்லை, நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் அது இதுன்னு. பட் ஐ திங்க் உங்களுக்காகவாது இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அதை ப்ராமிஸ் பண்ணுறோம் சார். வில் கிவ் ஆர் பெஸ்ட். அதுக்கப்புறம் கார்த்திக் சார் மிக மிக திறமைசாலி. அவரும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வேல்ராஜ் சார், சாம், சிஎஸ் எல்லாருக்குமே இந்த படத்தை வந்து மோஸ்ட்டாக வந்து கார்த்திக் சாருக்காகவும் ஜெகதீஷ் சாருக்காகவும் தான் எல்லாரும் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு நாள் கேட்டார், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது, சுதீப் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னாரு. சொன்னால் நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்ட உடனே he said, உனக்காகவும் இந்த கதைக்காகவும் பண்ணுறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீபிரியா மேம், ராதிகா மேம், சரத் சார், இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்கள் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ. ஸோ ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விழாக்கு வந்தது. அண்ட் அண்டர் 18 ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்குறாங்க, தமிழில் நிறைய படம் எதுக்கு இவ்வளோ நாள் பண்ணலை அப்படின்ட்டு. பிரபாகர் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் அண்டர் 18 டெஃபினெட்லி பி அ குட் ஃபிலிம். நல்ல கான்செப்ட். கார்த்திக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. வெற்றி சாரோட அசோசியேட், அவரோட டீமாகவே ரொம்ப நல்ல. வேல்ராஜ் சார் நல்ல ஒரு சாம் டெக்னீஷியன்ஸாகவே நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒன்லி ஐ விஷ் ஜெகதீஷோட ரெண்டாவது படம், இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம், நம்மளுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெகதீஷ், ஐ திங்க் இட்ஸ் ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருப்பாங்க, டைரக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு. நான் இந்த டைலாக் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்னேன், தில்ராஜுக்காருக்கு. திருப்பதி ஒண்டியில் எவ்வளோ காசு வரும் அந்த மாதிரி வரணும்னு நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். என் கார்த்திக், நம்ம எல்லாருமே நல்ல படம் கொடுப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. தேங்க்யூ. நல்ல வேலை பேய் கிழவி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன், தாய் கிழவி போயிட்டதுனால. எல்லாருக்கும் வணக்கம். ராதிகா சொன்னாங்க விக்ராந்த் வந்து அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும்னு. எனக்கு விக்ராந்த் அம்மாவை சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். நாங்கள்லாம் ஒன்றா வளர்ந்தோம் சின்ன வயசுலேருந்து. அதனால் ஒரு சின்ன நம்மளோட லைஃப்பில் வந்து எந்த வயசில் வேணால் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சென்ற வருடம் ஒரு சிசிஎல் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் லீக்ல வந்து நாங்கள் வந்து சென்னை டீமை வந்து எடுத்துக்கிட்டோம். அதில் நிறைய பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு வந்து என்னுடைய சன்ஸ் மாதிரி. அவங்க எல்லாரும் நான் எங்கே கூப்பிட்டாலும் ஒரு ஆர்மியாக அவங்க என் கூட நிற்பாங்க. அவங்க எல்லாரும் இங்கே இருக்காங்க, ஆல் மை சன்ஸ் ஹியர். அதில் விக்ராந்த் நான் ஏன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, அவங்க அம்மா, அவங்களோட அப்பா, 3 ஜெனரேஷனாக எனக்கு வந்து அவங்க வேணுங்கப்பட்டவங்க. விக்ராந்த் வந்து ரொம்ப அமைதியான ஒரு திறமையான ஒரு பையன். அவர் வந்து என்னை இந்த விழாக்கு கூப்பிடும் போது உண்மையே சொல்கிறேன், எந்த படம் எனக்கு யாரையும் தெரியாது, நான் எதுவுமே கேட்கல. அவர் ஒரு ஃபங்க்ஷன், மேம் நீங்கள் வாங்க இந்த மாதிரி ஹயத் ஹோட்டல்லன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து நேற்று நைட்டு கிளம்புனாதான் இன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு வர முடியும். அது விக்ராந்துக்காக மட்டும்தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன் மிக சிறப்பான விழா.
நிச்சயமா வந்து நான் சொன்ன மாதிரி லைஃப்ல எந்த ஜங்ஷன்ல வேணா நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். விக்ராந்த்க்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வர தொடங்கி இருக்கு. அவருடைய ஃபேமிலி அவருக்கு வந்து பயங்கர சப்போர்ட். அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃபு, அவருடைய சில்ட்ரன் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட். அதே மாதிரி இங்க ஐஸ்வர்யா வந்து அவங்கள எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. ஆனால் அவங்க அம்மா வந்து ஐஸ்வர்யா வந்து பேய் நடிகைன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா வந்து பேய் டான்ஸர். அவங்க பிரமாதமா எனக்கு என்னுடைய முதல் படத்துல அவங்க தான் கம்போசிங். எனக்கு சுத்தமா ஒண்ணுமே வராது. அப்புறம் அவங்க அப்படி நின்று எதிரில் ஆடுவாங்க, அதை பார்த்துக்கிட்டே நான் வாயை சிரிச்சு பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பாண்டிங்கோட இருக்கிறவங்க. எனக்கு கண்டிப்பா இந்த படம் நிச்சயமா வந்து பல வெற்றிகளை காணணும். எல்லாரும் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருங்க. சினிமாவுக்கு வந்து முடிவே கிடையாது, அது எப்பவும் அங்க இருக்கும். நம்ம தான் பாஸ் பண்ணி போயிட்டு இருப்போம். அந்த ட்ரெயினை பிடிச்சிங்க கெட்டியா. டிராவல் டில் தி எண்ட். தேங்க்யூ. அண்டர் 18 இந்த படத்தினுடைய பூஜை வந்து மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த விழாவில் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு காரணம் வந்து படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் பெருமாள் சாமி. எனக்கு வந்து ஒரு 20 வருட நண்பர். என்னுடைய முதல் படம் சுந்தரபாண்டியனுக்கு முன்பு நான் சிகப்பு கம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் திரைக்கதெல்லாம் எழுதி அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தோம். அந்த படத்தினுடைய டிஸ்கஷனில் என் கூட இருந்தார். நெருங்கிய நண்பர். மிக அழகான சிந்தனையும் அறிவு கூர்மையும் நல்ல படைப்புக்கான முழு ஆளுமையும் உள்ள ஒரு இயக்குனர். ஸோ பொதுவாக வந்து புதிய இயக்குனர்கள் வந்து நம்ம திரைக்கு வரும்போது அவங்கள வரவேற்கிறது எனக்கு எப்போவுமே பெரும் மகிழ்ச்சி. எல்லா விழாக்களுமே நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் டைரக்டர் தான் பேசுவேன். ஏன்னா அருமை இயக்குனர் அப்படின்ற முறையில் நான் ஒரு இயக்குனராக இருந்து ஒரு புதிய இயக்குனரை வந்து வெல்கம் பண்ணுறதுல எனக்கு எப்போவுமே பெரும் மகிழ்ச்சி. அதில் இந்த மேடை எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, என்னுடைய நண்பரையே வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். கார்த்திக் பெருமாள் சாமி மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வருவார். பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து வெற்றிமாறன் சார்ட்டை வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு. எங்கேருந்து வர்றோன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட வந்து தொடர்ந்து நம்ம படங்களை பயணிக்கிறதும் அவங்களோட ஒர்க் பண்ணுறதும் வந்து சின்ன விஷயம் கிடையாது. மிக சிறந்த படைப்புகள் அவர் இருந்திருக்கார். அதை சில நேரங்களில் வந்து எப்போதுமே வந்து குருவை மீறி சில சிஷியர்கள் வந்துடுவாங்க. அதுக்கான முழு தகுதியும் கார்த்திக்கிட்ட இருக்கு. ஸோ வெற்றிமாறன் சார் தாண்டி அவருடைய படைப்புகளுக்கு மேலே சிறந்த படைப்புகள் அவர் தருவார் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் கார்த்திக் உங்களுக்கு. படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களும் நன்றியும். அதே போல் விக்ராந்த் சார், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம். ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட பழக்கம் அவங்களுக்கு அவங்களோட. ஆனால் ஒரு படம் பண்ணுறதா இருந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ கூட அதை பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சீக்கிரமே ஒரு நல்ல கதையோடு அவங்கள சந்திக்கிறேன் மேடம் நான். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நம்ம ஊரில். ஆனால் அந்த கேரக்டராக வாழ்கிறதுக்கு அந்த கேரக்டராகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது அவங்க அந்த அப்படி வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். சாவித்திரி மேடம் மாதிரி சிலர் மட்டும்தான் அதுக்குள்ளே போய் அந்த கேரக்டராகவே இருப்பாங்க. அப்படி ஒரு ஆர்டிஸ்டில் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க, என்ன மேடம் ரொம்ப நாள் ஆளக்கான படம் பண்ணலேன்னு. இல்லை நல்ல கதையில் வரல அப்படின்னாங்க. நிறைய படங்கள் பண்ணுன்றதை தாண்டி நல்ல கதைகளுக்காக வெயிட் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அதை விட ஒரு சிறந்த நடிகருக்கு அடையாளம் வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு அமையும். விக்ராந்த் சாரை சொல்லி ஆகணும். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீட் பண்ணது கிடையாது, ரொம்ப பேசுனது கிடையாது. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம உறவுகள்லையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லையோ வந்து யாராவது ரொம்ப உச்சத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும்னு சிலர் ஆசைப்படுவாங்க. அவங்க பேரை சொல்றதுலையோ அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுலையோ எப்பவுமே ஒரு நாள் பார்த்த ஒரு உறவை கூட ஒரு நட்பை கூட பல இடங்களில் சொல்லி அது மூலமா வாய்ப்பு வாங்குற உலகம் இந்த சினிமா உலகம். அரசியலும் அப்படிதான். அவருடைய அண்ணன் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர். ஆனால் எங்கேயுமே அவர் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்து எங்கேயுமே அதை யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு படம் பண்ணுறதுக்கோ அடுத்த படங்களுக்காகவோ அது எதுவுமே செய்யலை. ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய கேட்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அவர் பேரை சொல்றதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூல முடுக்கெல்லாம் வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நானாக இருக்கணும். எனக்கான திறமையும் என் திறமைக்கான அடையாளங்களும் போதும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்காகவே நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவீங்க. அவருடைய கதை நேர்த்தி, அதாவது நிறைய படங்கள் பண்ண மாட்டார், ரொம்ப அழகான கதைகள் செலக்ட் பண்ணுவார், ரொம்ப நல்ல படங்களை நடிப்பார். அது வெற்றி தோல்வி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் அந்த கேரக்டரில் அவர் ரொம்ப அழகாக பொருந்துவார், அழகாக அவருடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த அண்டர் 18 உங்களுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் உங்களுக்கும் ரொம்ப
முக்கியமான படமாக இருக்கும். முக்கியமாக நண்பர் கார்த்திக் அவர் வந்து எங்களை எல்லாத்த விட ஒரு திறமையான ஒரு இயக்குனர். அவர் கொஞ்சம் லேட்டாக இந்த படம் அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அன்றைக்கு பெரிய படம் பெரிய வெற்றி அடையும். ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய கேரியர்லேயே அவங்க பண்ண படங்கள்லேயே ஒரு பெரிய வசூல் படமாக பெரிய ஹிட் படமாக அதை அமையும் வாழ்த்துறேன். நன்றி. ஸ்ரீபிரியா அவர்கள் சொன்னாருங்க, இன்னும் இளமையா இருக்காங்கன்னு. அதான் அவங்க சொன்னாங்க, கிழவியா இருக்கிறவங்கள தான் இளமையா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இளமையா இருக்கிறவங்கள யாரும் நீங்க சின்னவங்களா இருக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். ஐம் so happy. Under 18 படம் produced by Mr. Jagadish and Karthik Perumalsamy is directing. Aishwarya, Vikrant, Sudeep and rest of the cast, wish you all the best. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து நல்லா அமையணும். முக்கியமாக நாங்கள் இன்னைக்கு வந்தது காரணம் வந்து விக்ராந்த் தான். விக்ராந்த் வந்து சார் கிட்ட நாங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து விக்ராந்த் நல்லா தெரியும். ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இட் ஷுட் பி அ குட், ஏன்னா நீ எல்லாம் வந்து உன் பேஷன் இருக்கு. நான் நேற்று கூட என் கணவர்கிட்ட சொன்னேன், சினிமாவில் வந்து அந்த ஏக்கம் இருக்கணும், நான் வந்து ஜெயிக்கணும்னு. அந்த ஜெயிக்கணுங்கிற ஏக்கம் இருக்கு, கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பட பூஜை அப்படின்னு சொல்லும் போது பத்திரிகை சகோதரர்களும் சரி, ஊடக நண்பர்களும் சரி, அதை வரவேற்கும் போது உலகறிய செய்வது நீங்கள் தான் முதல்ல வந்து ஒரு படம் இன்னைக்கு பூஜை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை யார் நடிச்சிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு slowly they'll get involved in the whole thing because today it's everything about social media and publicity and promotions. அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவை. அந்த விளம்பரம் என்று ரொம்ப சிறப்பாக கிடைச்சிருக்கு. அண்ட் கார்த்திக் பெருமாள் சாமிகிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் என் வயசை வச்சு டைட்டில் வச்சிட்டிங்களா ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சாரி சார், இன்னும் கேட்டுட்டு வைக்கிறேன்னாரு. கேளுங்க, ஏன்னா சாரி ஸ்ரீபிரியா காரு, அப்படி தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா அப்படிதான் தெரியுறேன் நான் பார்க்கறதுக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, இளமையாக இருக்கிற கூப்பிடுறேன்னா என்ன கூப்பிட்டாங்க. பட் ட்ரெஸ் ஸ்டைல் கூட பாருங்க. அண்டர் 18 நான் தானே விக்ராந்த், கரெக்ட். இன்னைக்கு எடுத்துட்டு வச்சுங்க டைட்டிலு. ஆனால் அந்த டைட்டிலே வந்து அது ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி டாக்கிங் கார்த்திக் பெருமாள் சாமி ஒரு ஒரு ஸ்மால் லைன் சொன்னார். அந்த லைன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஏதோ பேச கூப்பிட்டுருக்காங்க, இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. அந்த லைன் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால் வந்து அதை கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. அண்ட் விக்ராந்த் வில் டெஃபினெட்லி டு அ குட் ஜாப். அண்ட் விக்ராந்த் வந்து என் மனைவி ராதிகா சரத்குமார் சொன்னது போல, ஷி ரேர்லி அப்ரிஷியேட்ஸ் பீப்புள் லைக் ஸ்ரீபிரியா காரு. 2 பேரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும். யூ ஹேவ் பேஷன் சொன்னாங்கன்னா ஷி ஹஸ் சீன் யூ ஃப்ரம் ஸ்மால். அதனால கண்டிப்பாக வந்து உங்களுடைய முயற்சி, பிகாஸ் யூ வில் பி அ ஸ்டார், அ கிரேட் ஸ்டார். அதுக்கு மேலே நான் வேறு மாதிரி சொன்னால் பத்திரிகை பெரிய வைரல் ஆகிடும் நாளைக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எவ்ரிபடி ஹேஸ் டு பிகம் பிக் ஸ்டார்ஸ். யூ ஷுட் பி லைக் பை த பீப்புள் அண்ட் யூ ஷுட் என்டர்டெயின் தம், கீப் ஆன் என்டர்டெய்னிங் தம். ஏன்னா அது இஸ் ஒன்லி மீடியா விச் மேக்ஸ் தம் லாஃப். ஏன்னா வீட்டில் வந்து பல சோகங்கள் இருந்தாலும் we are the ones, அவங்களை மகிழ்விப்பது நாம் தான். அதை சிரத்தையோடு செய்யணும். இறைவன் வந்து இந்த படைப்பில் பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் சொல்லும்போது கலை உலகத்தில் இருப்பவர்களை தெய்வம் போல் பாராட்டுகிறார்கள். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனால் கூட, சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, ஒரு கையெழுத்து போடுங்க சார்னு சொல்லும் போது, ஐயோ சாமி கும்பிடுங்க பண்ண இல்லை சார், சாமி இங்கே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு வரம் கொடுத்திருக்க இறைவனுக்கு நாம் மரியாதை செலுத்தி இந்த தொழிலை வந்து சுத்தமாகவும் சிறப்பாகவும் செய்வது வேண்டும் என்று சொல்லி கார்த்திக் பெருமாள் சாமி அவர்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் வருகிற அனைவருக்கும் நம்ம நல்ல படங்களை வரவேற்போம், நல்ல படங்களை உருவாக்குவதற்கு ஊக்கம் தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ரொம்ப நன்றி. இந்த டைட்டில் வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஸோ யூ கேன் யூஸ் மை டைட்டில் ஜெகதீஷ். தேங்க்யூ. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எங்களுடைய முன்னோடிகள் சரத்குமார் சார், ராதிகா மேம், ஸ்ரீபிரியா மேம்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களால் பார்க்குறதுல. அண்டர் 18 இது கூர்நோக்கு இல்லம், இது எல்லாரும் கூர்ந்து நோக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் வந்து கார்த்திக் வந்து ரொம்ப வருஷமாக இவர்கிட்ட ஒர்க் பண்ணார், வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணவர். ரொம்ப அந்த சேம் பிரெயின் வேவ் லென்த்தில் இருக்கவர். அண்ட் தம்பி விக்ராந்த், அவரோட வந்து நான் 2-3 படங்கள் நடிச்சிருக்கேன். ஸோ முத்துக்கு முத்தாக நாங்கள் இருந்தோம். அன்னையிலேருந்து உடன்பிறவா சகோதரர். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம், அவங்க கூட நான் நம்ம வீட்டு பிள்ளையில் பண்ணேன். அண்ட் ரொம்ப விக்ராந்த் உங்களுக்கு தான் கேப் கிடச்சா தின்றுவாங்க, அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவங்க, பார்த்து பண்ணுங்க.
ஆல் த பெஸ்ட். ஜெகதீஷ் சார் வந்து ப்ரொடியூசர். அவரோட போன படத்தில் நான் பண்ண வேண்டியது சம் ரீசன் அவரோட என்னால் அந்த படத்தில் பண்ண முடியல. பட் இந்த படம் வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தயாரிப்பாளர் சங்கம்னு சொல்கிறாங்க. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும், ப்ரொடியூசராக இருக்கும், ஆக்டராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள். இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு விக்ராந்தை பற்றி சொல்லணும். ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப வருஷமாக வந்து ரொம்ப போராளி அவன். அவனுக்கு வந்து டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நல்ல நல்ல கதைகள் அவருக்கு மாட்டுது. ஸோ அவருக்கு உண்மையிலேயே பாராட்டுகள். இந்த மாதிரி கதை செலெக்ஷன் பண்ணும்போது தன்னோட குரோத்தை நம்மளே அதை பார்க்க முடியும், உணர முடியும். கதை தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கதைகளும் தான் வந்து ஓடுது. இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 3-4 படம் 100 கிட்டத்தட்ட 50 crores கிளப்பை தாண்டி இருக்கு. அந்த மாதிரி இந்த படமும் ஒரு 50 கோடியை தாண்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஜெகதீஷ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அது அவருக்கு வாழ்த்துக்கள். கார்த்திக் டைரக்டர். ஸோ அவர் எந்த டீம்லேருந்து வந்தாருன்னு தெரியும். ஸோ வெற்றிமாறன் சாரோட கண்டிப்பாக அவரோட சாயலும் இருக்கும், அவரோட டேலண்ட்டும் இருக்கும். ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு பேய் நடிகை ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இதில் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கார்த்திக் பெருமாள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நண்பர். வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்டாக இருக்கும்போது வெற்றிமாறன் சாரை பார்க்க போயிருந்தேன். அப்போ அவர் கூப்பிட்டு இது மாதிரி கார்த்திகை ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னாரு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு. இப்போவும் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு படம் பார்த்தா ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு யூஸ் பண்ணுவார். அவர் படத்துக்கு என்னை கூப்பிட்டு தங்கதுரை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டருக்கு பண்ணுங்க அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்திக் சார். அந்த நட்பை வந்து மறக்காமல் கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விக்ராந்த் பிரதர் ரொம்ப எனக்கு க்ளோஸு. ரொம்ப டெடிகேஷனான ஒரு ஆர்டிஸ்ட்டு, செம்ம திறமையான ஆர்டிஸ்ட்டு. எப்போவுமே ஒரு ஹாப்பியாக இருப்பார், நம்மளையும் என்கரேஜ் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வர்யா மேம் உண்மைதாங்க சொன்னேன் ஏங்க என்னங்க. தேங்க்யூ. ஐஸ்வர்யா மேம் ஒரு சூப்பரான ஆக்டரு. அவங்க கூட பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. ஸ்ரீபிரியா மேம் பில்லா படத்தில் அவங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும் ரஜினி சார் படத்தில். ஸோ ராதிகா மேம் போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் தங்கச்சிக்கு வந்து ராதிகான்னு தான் பேர் வச்சாங்க. அவங்க ராதிகா மேமோட பெரிய ஃபேன். அவங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க கிளம்பிட்டாங்க. அர்ச்சனா, ஹாய், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஸ்ரீஜா, எல்லாருக்குமே வந்து ரொம்ப உங்களெலாம் சந்திச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் இங்கே மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டர் 18 படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜெகதீஷ் சார் அண்ட் கார்த்திக் சார் உங்கள் 2 பேருக்குமே என்னோட பெரிய தேங்க்ஸ். உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஒர்க் பண்ண. ஐ ஹோப் இட் வில் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல இப்போ இந்த படம் ஹேப்பனிங் ஆகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் ஒரு மனிதர் இருக்காரு. அவர் சில வேலை காரணமாக வர முடியல. சாய் பரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர். அவர் தான் ஜெகதீஷ் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார், விக்ராந்த் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சாய் பரத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் அதே போல தான் நான் இந்த இடத்துல இப்போ இங்கே பேசுறதுக்கு காரணமான இன்னொரு முக்கியமான மனிதர் என்னோட குரு திரு வெற்றிமாறன் அவர்களுக்கு நான் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ஜெகதீஷ் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா நான் சொன்ன கதையை உள்வாங்கி அட்லீஸ்ட் அந்த கதையில் வந்து ஹீரோ இருக்காங்களா, பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதா, இதெல்லாம் யோசிக்காம கதை நல்லா இருக்கு அதுக்காக நான் பண்ணுறேன், வேற எதுவுமே யோசிக்கல. கதை நல்லா இருக்கு, கதையை நம்பி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த திரு ஜெகதீஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
அப்புறம் விக்ராந்த் சார், அவர் என்னோட கூட பிறக்காத ஒரு பிரதர் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு படம் ஆரம்பித்தா, ஒரு வேலைன்னு ஆரம்பித்தா, அது சிலது கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வரும். அதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த திரு விக்ராந்த் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐஸ்வர்யா மேடம், அவங்க கூட நான் வடசென்னை வேலை பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வடசென்னை வேலை பார்த்தீங்களா, உங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கதையை கேட்டாங்க. கதையை கேட்டு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் கார்த்திக், இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உள்ளே வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம். அண்ட் சுதீப் சார், நான் விக்ராந்த் சார் கிட்ட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு. சுதீப் சார் வந்து ஆக்சுவலாக அங்கே சூப்பர் ஸ்டார், இதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு. அதை வந்து யாராவது பெரிய ஆள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் விக்ராந்த் சார் கிட்ட. ஸோ விக்ராந்த் சார் உடனே வந்து சுதீப் சார் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சுதீப் சார் கிட்ட போய் கதை சொன்னோம். ஆக்சுவலாக விக்ராந்த் சார் வந்து ரொம்ப தன்னடக்கமாக சொல்லிட்டு போயிட்டாரு, கதைக்காகவும் எனக்காகவும் அப்படின்னு. ஹானஸ்டாக சொல்லணும்னா நிஜமாவே விக்ராந்த் சார்ன்ற ஒரு மனிதருக்காக தான் சுதீப் சார் வந்து இவ்வளோ தூரம், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை பண்ணுறதுக்கு ஒத்துக்கினது. ஒரு 2வது 3வது 4வது 5வது இடம் தான் கதையெல்லாம். ஸோ ஆக்சுவலாக அவர் ஒத்துக்கிட்டது வந்து விக்ராந்த் சார்ன்ற ஒரு நல்ல மனிதருக்காக தான். ஸோ விக்ராந்த் சார் ஒரு தூய ஆன்மா, ரொம்ப நல்ல ஆன்மா, அந்த ஆன்மாக்காக தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ விக்ராந்த் சாருக்கும் என்னுடைய நன்றி. வேல்ராஜ் சார், ஸோ அவர் கூட நான் நிறைய படங்கள், நிறைய நாள், நிறைய வருஷம் பொல்லாதவன்லேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த கதையை கேட்டு அவருக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் இந்த படத்தை நான் பண்ணி கொடுக்குறேன் கார்த்தி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சாம், அவரும் இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்காக இல்லை, இந்த கதைக்காக நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். அவருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் ராஜா, அதாவது அவர் இப்போ பண்ணிட்டு இருக்கிற படத்துக்கு போகிற எல்லா பெரிய ஆட்களும் எனக்கு காதில் வர்றதெல்லாம் அந்த செட்டு அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது, அவரோட நெஜ மாதிரியே இருக்குது, இது செட்டு மாதிரியே தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷனை பார்த்தா நம்ம 100 வார்த்தை பேசினா 1 வார்த்தை தான் பேசுவார். ஆனால் அவர் வேலை தான் எல்லாமே சொல்லும். ஸோ அதனால் ராஜாவுக்கும் என்னுடைய நன்றி. மற்றபடி இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடகங்கள், நான் ஒரு புது டைரக்டர், புது பையன், இன்னும் டைரக்டர் ஆகலை, இப்போ தான் ஆக போகிறேன், என் வேலையை செய்ய போகிறேன். ஸோ பத்திரிகை, மீடியா, ஊடகங்கள், தொலைக்காட்சி அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஜெகதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மிக முக்கியமான விஷயம், ஜெகதீஷ் சாருக்கு எதுக்கு மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க, ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்க விஜயான்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க தன் பையன் டைரக்டர் ஆயிடுவானான்னு. அது ஏதோ சில காரணங்களால் உங்கள் மூலமாக தான் நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஆரம்பிக்கல. முதல்ல வந்து சாய்புரத் என்ற நண்பர் மூலமாக தான் வந்து கார்த்திக் பழனிசாமி வந்து எனக்கு பழக்கமானார். அவர் வந்து வெற்றிமாறன் சாரோட பொல்லாதவன்லேருந்து அரசன் வரைக்கும் கூட இருந்த முதல் அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டர் அவர் தான்.
அதுக்கப்புறம் வந்து விக்ராந்த் சார் உள்ளே வந்து படத்தை வந்து அவர் தோல் மேலே தூக்கின்னு போட்டு எல்லாத்தையும் உள்ளே வந்து இன்வால்வ் பண்ணிட்டாரு. அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம், அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு 4-5 வருஷமா ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க எனக்கு. ப்ளஸ் இந்த படத்து மூலிமா வந்து மறுபடியும் வந்து இணைஞ்சிருக்கும். அப்புறம் சுதீப் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து உள்ள வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ராந்த் சார் தான். ஏன்னா விக்ராந்த் சார் சொன்ன ஒரு வார்த்தைனால கதை கேட்டு கூப்பிட்டாரு. கதை கேட்ட உடனே உனக்கு ஓகேவான்னு கேட்டாரு. ஓகேன்னாரு, நான் பண்றேன்னுட்டாரு. பட் இன்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை கடைசி நிமிஷத்துல அவருக்கு வந்து அவரோட அங்கே ஏதோ ஒரு படம் ப்ரொஃபஷனலாக வர முடியாம போயிடுச்சு. அடுத்த ஈவெண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து கலந்துப்பாரு. கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து எல்லார் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு புதுவிதமான ஒரு கதை கண்டிப்பா வந்து ஒரு வெற்றி படமா அமையுன்ற நம்புறேன். நிறைய நல்ல உள்ளங்கள் வந்திருக்கீங்க. உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா இந்த படத்தை வந்து நல்ல படமா கொண்டு வந்து சேரும் நம்பிக்கை இருக்கு. நன்றி. நிறைய பேச வேண்டியது இருக்கு, பட் அதுக்கான நேரம் இப்போ இல்லை. இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச வேண்டிய வாய்ப்பு கிடைச்சா பேசுவோம். நன்றி நன்றி நன்றி.